ஹாய் வியூவர்ஸ், இந்த வாரம் தோதுரும் திரைப்பட விமர்சனம் பார்க்க போறோம். ஒரு மிருகம் தனது உண்மையான இயல்பை வெளிப்படுத்த நேரம் ஒதுக்குவது போல, தோதுரும் திரைப்படம் அன்றாட நிகழ்வுகள் மற்றும் அதன் ஆரம்பப் பகுதிகளில் திங்கற்ற நகைச்சுவையுடன் நம்மை ஒரு வசதியான இடத்திற்கு அழைத்துச் செல்கிறது. அதன் வடிவம் மாறும்போது, பென் சண்முகம் மோகன்லால் தனது அன்பான பழைய காரை திரும்பப் பெற முயற்சிக்கும் போது, காவல்துறையினரால் நியாயமற்ற முறையில் கைப்பற்றப்பட்ட போது, மலைகளில் ஒரு இரவுப் பயணத்தின் போது பதற்றம் அதிகரிப்பதை ஒருவர் உணரும்போது, அது எப்போதும் லேசாகச் செய்கிறது. பின்னர் படம் இந்த பாதையில் செல்கிறது, அதே நேரத்தில் சண்முகத்தின் உணர்ச்சிவேர்களை வழக்கமான இடைவெளிகளில், காருடன், ஒரு முன்னாள் ஸ்டண்ட் மாஸ்டருடன் மற்றும் அவரது குடும்பத்தினருடன் வீசுகிறது. ஆபரேஷன் ஜாவா மற்றும் சவுதி வெள்ளக்கா மூலம் தருண் மூர்த்தி தன்னை ஒரு திரைப்படத் தயாரிப்பாளராக நிரூபித்தார், ஆனால் ஒரு பெரிய நட்சத்திரத்தை எப்படி அணுகுவார் என்ற பயம் எப்போதும் இருந்தது. அவர் சமநிலையை கிட்டத்தட்ட சரியாக புரிந்துகொள்கிறார், ரசிகர்கள் என்ன சொல்ல விரும்புகிறார்கள் என்பதில் அதிக சமரசம் செய்யாமல், அதைச் சொல்ல விரும்பும் விதத்தில். K.R. சுனிலின் திடமான கதையால் உற்சாகமடைந்த தருண், ஒரு முக்கிய நாடகத்திற்கான சரியான துடிப்பைப் பெறுகிறார். கதைக்களத்தில் புத்திசாலித்தனமாக பின்னிப் பிணைந்த ஒரு இயற்கை பேரழிவு, இது ஒரு வெளிப்பாட்டின் முக்கிய கூறுகளில் ஒன்றாக மாறிவிடும். காவல்துறையின் மிருகத்தனமான காட்சிகள், குறிப்பாக பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரானவை, கதைக்கு பெரிதாக எதுவும் சேர்க்காததால் அவை தேவையற்றதாகத் தெரிகிறது. ஒரு குறியீட்டு சித்தரிப்பு உதவி இருக்கும். பெரும்பாலான துணை நடிகர்கள் தங்கள் பங்கை சிறப்பாகச் செய்தாலும், ஷோபனாவுக்கு ஒரு சிறிய எழுத்துப் பாத்திரம் மட்டுமே கிடைக்கிறது, அது பெரும்பாலும் பின்னணிக்குத் தள்ளப்படுகிறது. பிரகாஷ் வர்மாவும் பீனு பப்புவும் தங்களுக்கு கிடைக்கும் சதைப்பற்றுள்ள பாத்திரங்களை அதிகம் பயன்படுத்துகிறார்கள்.